எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது மக்களே, தமிழக வெற்றி கழகம் வந்து ஆட்சி பண்ணுறதுக்கு தொகுதிகள் கம்மியாக இருந்துச்சு, சீட்டு கம்மியாக இருந்துச்சு. அதுக்காக காங்கிரஸ் வந்து ஒரு அஞ்சு சீட்டும், இந்திய கம்யூனிஸ்ட் வந்து 2 சீட்டு, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் 2 சீட்டு, அதுக்கப்புறமா IUML இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் அவங்க வந்து 2 சீட்டு வந்து அவங்க வந்து நாங்கள் கூட்டணியில் வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு தகவல் சொன்னாங்க. ஆனால் திடீர்னு பார்த்தா இப்போ ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா, நாங்கள் வந்து எந்த ஒரு இதை வந்து ஆதரவு நாங்கள் ஒன்றும் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லெட்டரில் வந்து அவங்க உடனே வந்து எக்ஸலத்தில் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. நாங்கள் எதுவாக இருந்தாலுமே திமுக தலைவர் ஸ்டாலின் அவங்கள்ட்ட கேட்ட விற்பாடு தான், அவர் சரின்னு சொன்ன விற்பாடு தான் நாங்கள் வந்து ஆதரவு நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் விசிகே தலைவர் திருமாவளவன் அவர்கிட்டருந்து இன்னும் வந்து ஆதரவு கொடுத்துருக்காங்க. ஆனால் அவங்க வந்து சில கண்டிஷன்ஸை வந்து வச்சுருக்காங்க, எக்ஸலத்தில் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. எங்களுடைய கட்சி வந்து மென்மேலும் வளரணும்ல, அடுத்தடுத்து வளரணும் அப்படின்னு சொல்லி போட்டு சொல்லியிருக்காங்க. அது எந்த வகையில் எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். நாளைக்கு காலையில் வந்து 11 மணிக்கு தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் தளபதி விஜய் அவர்கள் வந்து நாளைக்கு முதலமைச்சராக வந்து பொறுப்பேற்க போகிறாங்க. அதுக்குள்ளே இவங்க என்னென்ன ஃபார்மாலிட்டிஸோ வந்து முடிச்சிருவாங்க அப்படிங்கிறத நான் நம்புகிறேன்.